பணக்காரனா மாறணும் அப்படின்னா பணத்தை உனக்காக வேலை செய்ய வை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ரேட் ரேஸ் அப்படிங்கக்கூடிய வேர்டையும் நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தினமும் செய்யக்கூடிய 9 to 5 ஜாப்ஸ். அதாவது ஒரே விஷயத்த மற்றவங்களுக்காக நீங்க எண்ட்லெஸ்ஸா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இதுல நீங்க முக்காவாசி எஃபர்ட்டை போட்டிருப்பீங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் ரிவார்டு உங்க பாஸுக்கோ நீங்க சார்ந்திருக்கக்கூடிய கம்பெனிக்கோ தான் போயிட்டு இருக்கு. இந்த ரேட் ரேஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கலனா கூட நம்ம தினமும் அதுல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்படி இருந்தா நம்ம எப்படி பணக்காரரா மாற முடியும்? சரி, இந்த ரேட் ரேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் நடந்துகிட்டு இருக்கு? சோ தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்முடைய ரூல் யுவர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய லைஃபை என்ரிச் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, இந்த ரேட் ரேஸுக்கு முக்கியமான ரீசன் நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய டெசிஷன். ஜஸ்ட் நம்மளை பத்தி மட்டும் இல்லாம இந்த சொசைட்டி என்ன நினைக்குன்ட்டு அதோட அப்ரூவலுக்கு பயந்து எல்லா விஷயங்களும் செய்யறதா காரணம். இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய வறுமையை ஒழிப்பீங்களே தவிர உங்க பொட்டன்ஷியலுக்கு ஏத்த வெல்த்தை அக்குமுலேட் பண்ணவே மாட்டீங்க. நீங்க எப்போ இந்த சொசைட்டி நம்மளை என்ன நினைக்கும் அப்படிங்கக்கூடிய தாட்டை ஓவர் கம் பண்றீங்களோ அப்பதான் அந்த ரேட் ரேஸ்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். அண்ட் இதுவே உங்களுக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கூட சொல்லலாம். அதாவது ரேட் ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதுக்காக ஓடுறோம், என்ன காரணத்துக்காக ஓடுறோன்னே தெரியாம கண்டிப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நம்முடைய ஓட்டத்துல வரக்கூடிய பலன் கண்டிப்பா நம்ம சார்ந்திருக்கக்கூடிய கம்பெனியோ நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாஸுக்கு தான் போய் சேர்ந்துகிட்டு இருக்கும். நம்ம பணக்காரனே ஆக மாட்டோம், ஆனா அந்த கம்பெனியோ அந்த முதலாளியோ பணத்தை குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபினான்சியலி இக்னோரண்டான பீப்புளால ட்ரூ வெல்த்தை எப்பவுமே கிரியேட் பண்ணவே முடியாது. அப்படி ஒருத்தர் ஃபினான்சியலி இக்னோரண்டா இல்லையான்னு 2 பேசிக் எமோஷன்ஸால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்னு பேராசை, இன்னொன்னு பயம். இந்த சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால உங்க சேலரியில பெரிய ரிஸ்க் கிடைச்சிருக்கு. பட் நீங்க ஃபினான்சியலி இக்னோரண்ட் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஃபியர் ஆர் பயம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் உங்க காசை அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்னால போட விடவே மாட்டீங்க. ஈவன் தோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம்ல நல்ல வெல்த்தை நமக்கு கிரியேட் பண்ணினாலும் கூட நம்ம கண்ணுக்கு அது நெகட்டிவ் விஷயங்களா மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதை விட பேங்க்லயோ லாக்கர்லயோ வச்சிருக்கிறது பெட்டரா இருக்கும்ட்டு நமக்கு தோணும். ரெண்டாவது பேராசை அல்லது கிரீடு. இந்த கிரீடு உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கிடைக்கக்கூடிய சம்பளத்துக்கு ஏத்தபடி இன்க்ரீஸ் பண்ண இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறத விட ஒரு லக்ஸுரி காரையோ ஒரு லக்ஸுரி வீட்டையோ வாங்குறது பெட்டரான ஆப்ஷன்ட்டு நமக்கு தோணும். இந்த அப்கிரேட்னால நம்முடைய லோன்ஸ் பில்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகி நிற்கும். கிடைச்ச சேலரிக்கு யூஸே இல்லாம ஆகிடும். அண்ட் ஃபினான்சியலி லாங் ரன்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாம இந்த 2 எமோஷனும் நம்மள சுத்த விடும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஃபினான்சியல் நாலேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க், டெப்ட் இது எல்லாத்தையும் புக்ஸ் அண்ட் வீடியோஸ் மூலமா நம்ம நல்லா கத்துக்கணும். உங்களுடைய ஃபினான்சியல் மென்டார் அல்லது யாராச்சும் அட்வைசர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்தை கேளுங்க. இப்படி பண்றதுனால எமோஷன்ஸால ட்ரிகர் ஆகாம எந்த சூழ்நிலையில இருந்தும் தப்பிச்சு நம்மளால வாழ முடியும். ஒருத்தன் பணக்காரனா மாறுறதுக்கு அவனோட டேலண்ட்டும் வெறும் படிப்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் அதுல சில பேர் ரொம்ப புவரான லைஃப் ஸ்டைல்ல இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஃபினான்சியல் இன்டெலிஜென்ட். அன்பார்ச்சுனேட்லி இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம சின்ன ஏஜ்லயே ஸ்கூல் சிஸ்டம் சொல்லி கொடுக்காம விட்டுருச்சு. ஸ்கூல்ல காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டாக்டர் ஆர் என்ஜினியர் ஆனா நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொல்லி தர்றாங்களே தவிர சம்பாதிச்ச காசை வச்சு என்ன செய்யணும்ட்டு யாருமே சொல்லி தரதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி ஒரு லெசனே இருக்கு, அதை யாருமே சொல்லி தர மாட்டாங்க. பட் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போதோ கடன் வாங்கும் போதோ ரியல் லைஃப்ல அது எப்படி ஒர்க் ஆகும்ட்டு யாருமே சொல்லி தந்தது கிடையாது. இதனாலதான் நிறைய யங்ஸ்டர் ஆர் ஹைலி எஜுகேட்டட் அடல்ட்ஸ் கூட ஏர்லி ஏஜ்லயே அவங்க கிரெடிட் கார்டு மேக்ஸ் அவுட் பண்ணி மணி ரிலேட்டட் சிச்சுவேஷன்ஸ்ல புவர் டிசிஷன் எடுக்க காரணமாகிடுது. ஸோ இந்த சொசைட்டி வாண்டடாவே நம்ம ப்ராக்ரஸ் ஆகாம இருக்கணும்ட்டு சின்ன வயசுல இருந்தே ஃபினான்சியல் நாலேஜை பத்தி
பிராக்டிக்கலா எஜுகேட் பண்ணாம விட்டுருச்சோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சோ ஒவ்வொருத்தரும் பினான்சியல் நாலேஜ பத்தி செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கிறதா ஒரே வழி. சோ இதை தான் பிகம் வெல்தி அண்ட் பினான்சியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நாமளே கத்துக்கிட்டு வெல்த் ஆயிக்கிறது, நம்மள நாமளே எஜுகேட் பண்ணிக்கிறது. நம்ம வெல்த் கிரியேட் பண்றதுக்கு முதல்ல கத்துக்க வேண்டியது எப்படி கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா பர்சனும் ஒரு டைம்ல பெரிய ரிஸ்க் எடுத்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இப்ப இருக்கிறதுக்கு காரணமே அவங்க அப்ப தைரியமா எடுத்த ஏதோ ஒரு ரிஸ்க் தான். இந்த ரிஸ்க் எப்பவுமே பேலன்ஸ்டு அண்ட் சேஃபா உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. சம்டைம் உங்க மணியை ஸ்டாக்ஸ் ஆர் பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு டிபிக்கல் பேங்க் அக்கௌண்டோட ரிஸ்கியா இருந்தாலும் அது நிறைய வெல்த் கிரியேட் பண்றதுக்கு அதிக சான்ஸை ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கிரியேட் பண்ணும். இன்னும் நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட், வீடு, ரியல் எஸ்டேட், நிறைய விஷயங்கள், கோல்டு அப்படின்ட்டு நிறைய இருக்கு. இது லாங் ரன்ல உங்க வெல்த்தை மல்டிபிள் பண்ணும் அண்ட் மினிமம் ரிஸ்கை ப்ரொவைட் பண்ணும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லயுமே கண்டிப்பா கொஞ்சம் சான்சஸ் ரிஸ்க் அப்படின்றது இருக்கு. நம்முடைய லைஃப்ல இந்த வெல்த் கிரியேஷன் அப்படின்றது ஒரு லாங் ஜேர்னி மாதிரி. இந்த ஜேர்னில டிராவல் பண்ணும்போது மார்க்கெட் கிராஷ் மாதிரி ஒரு ஹர்டல் வந்துச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம மோட்டிவேஷனை லூஸ் பண்ணிடுவோம். பட் இந்த செட்பேக் வந்தாலும் எப்படி மோட்டிவேட்டடா இருக்கிறது அப்படின்ட்டு இப்ப நம்ம சில டிப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு லிஸ்ட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் டோன்ட் வாண்ட்ஸை உங்க பர்சனல் ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பா கிரியேட் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பேரண்ட்ஸ் மாதிரி நான் இருக்க போறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு, அல்லது நான் அடுத்த 3 வருஷத்துக்கு டெப்டே இல்லாம இருக்க போறேன் அப்படின்ட்டு. எப்பெல்லாம் உங்க வெல்த் கிரியேஷன் ஜேர்னில ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த லிஸ்ட் எடுத்து உங்களையே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. சோ மனம் தளராம உங்களது ஜேர்னியை கண்டினியூ பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீதி உள்ள காசுல பில்ஸை செட்டில் பண்றது. என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்படி பண்றதுனால உங்களது டிசைர்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கும் உங்க பில்ஸை பே பண்றதுக்கு எவ்வளவு மணி ஷார்ட் ஆகுதுன்ட்டு ஃபர்ஸ்ட் மந்த்லயே கண்டுபிடிச்சிருக்க முடியும். சோ இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்ட்ரா பிரஷரை கிரியேட் பண்ணும் அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது பண்றதுனால உங்களுடைய பினான்சியல் செல்ஃப் டிசிப்ளின் டெவலப் ஆகும். அண்ட் இதுதான் பினான்சியலி சக்சஸ்ஃபுல் பீப்புளோட கீ ட்ரெயின் கூட சொல்லலாம். ஒரு அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எந்த சூழ்நிலையிலும் நம்மளால தைரியமா எடுக்க முடியும். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு அசட் உங்களுக்கு மணியை ஜெனரேட் பண்ணும், ஒரு லயபிலிட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மணியை ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். ஒரு பிசினஸ் ஸ்டாக் ஆர் ராயல்டி, இது எல்லாமே ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணும். இதெல்லாம் ஓவர் டைம் அண்ட் இதெல்லாம் அசட்னு சொல்லுவோம். இந்த அசட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காசும் எம்ப்ளாயி மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி இன்கம் டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாங்கி வைக்கக்கூடிய சொத்தும் அதோட மதிப்பை உயர்த்திக்கிட்டே போகுது இல்லையா? அதை தான் இப்படி சிம்பிளா சொல்றேன். உங்களுடைய கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, உங்க எக்ஸ்பென்ஸோட இன்கம் அதிகமா இருக்கணும். உங்க எக்ஸ்பென்சஸ் போக மீதி இருக்கக்கூடிய காசை திரும்பவும் உங்க அசட்லயே இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ இப்படி பண்றதுனால உங்களுடைய இன்கம் காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு காமனான மிஸ்டேக்கை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா? அதை அசட்னு நினைச்சு லயபிலிட்டியில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு வீடை அசட்னு கன்ஃபார்ம் பண்ணி லோன் எடுத்து வாங்கிட்டாங்க. இப்படி பண்றதுனால ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் மணி உங்க மந்த்லி இன்கம்ல இருந்து எவ்ரி மந்த் 30 இயர்ஸுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் இஎம்ஐயா. சோ இதனால மத்த நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால கண்டிப்பா செய்யவே முடியாது. அண்ட் இதோட சேர்த்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸும் ஆட் ஆகிட்டே போகுது. அதுக்காக வீடு வாங்காதீங்கன்னு சொல்லல, இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த 365 நாள் பேமெண்ட்ஸ் ஒரு ஸ்டாக்லயோ அல்லது ஒரு ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 30 இயர்ஸ்ல மல்டிபிள் ரிட்டர்ன்ஸை தந்திருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு அதே மாதிரி இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கிறத விட அடுத்த 30 வருஷத்துக்கு இப்ப நீங்க இஎம்ஐ அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க இல்லையா, அந்த மணியை ஏதோ ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மேசிவான growth இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வெரி வெரி ரிஸ்கான ஒன்று. ஸோ சரியான மென்டார்ஸை பார்த்து, ஃபினான்சியல் அட்வைசரை பார்த்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எப்பவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு அசட்டா அல்லது லயபிலிட்டியான்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்க வெல்த் கிரியேஷன் ப்ராசஸுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். ஓகே கைஸ், ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு ரிச் மேன் ஆகணும் அப்படின்னா சரியான விஷயங்களை சரியா லேர்ன் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
நீங்க ஆரம்ப கட்டத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இதை பத்தி இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம். ஏதோ ஒரு குட்டி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி அவேர்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு யூடியூபரா மாறணும் அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அண்ட் அதுக்காக இப்போ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ. டேக் கேர்.